எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். பேதையாய் இயேசுவை வாழ்விலே சந்தித்தேன். ஹலோ மக்களே, நாங்கள் நேற்று எல்லா பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி திருச்சி கிளம்பி போகிறதுக்காக பிரயாணப்படும் போது எங்களுக்கு பயங்கரமாக பசிச்சிச்சு. அதனால் சூலூரில் இருக்கிற அன்னபூர்ணாவில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கினோம். எனக்கு பூரி ஆர்டர் பண்ணேன், ஜெய்மாவுக்கு ரவா ரோஸ்ட் ஆர்டர் பண்ணோம், ஷர்லிக்கு வெங்காய ரோஸ்ட் ஆர்டர் பண்ணோம். இப்படியா 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷர்லிஸ் ஜர்னி. பரவாயில்ல, நம்ம ஜூஸ் குடிப்போமேன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பாட்டுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே, யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்போ இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் என்னோட அக்கா பாப்பா நேம் செரமனிங் தான் வந்திருக்கோம். ஸோ குயின் இங்கே இருக்காங்க, நம்ம போய் நேம் செரமனி சர்ச்சில் பார்க்கலாம். என்னோட சின்ன குயின் டைம் ஆயிடுச்சு, அதனால ஓடுறாங்க எல்லாரும். இது என்னோட அத்தை, எங்கள் அப்பாவோட சின்ன அக்கா. நீங்கள் சொல்கிறீங்களா அத்தை? என்ன இது, அவ்வளோதானா? குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்தவ மக்கள் செய்தது போல இறைவனுக்கும் தமது அயலாருக்கு பங்கு செய்து வாழ இவரை இறைவனுக்கு வளர்க்க வேண்டியது ஒரு பொறுப்பு
ஞான பெற்றோரை இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்றும் ஷானா இந்தியா கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமளவில் வரவேற்கிறது. இச்சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் சொல்லிய வருகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுவரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீங்கள் அணிந்திருக்கிற வெள்ளியாடை வெள்ளியாடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரை சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களை ஞான பெற்றோர்களை உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மக்களாக எப்போதும் வாழ்வாராக. இறை நம்பிக்கையில் இவர் இழைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆகும். ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும். விளையாடு மகிழ்வோடு காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். என்ன பண்றீங்க? உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும். மனசே அலையாதே, மனசே கலங்காதே, மனசே திகையாதே, மனசே சிதறாதே, மனசே மனசே அலையாதே, மனசே மனசே சிதையாதே, மனசே மனசே கைஸ், பாப்பா நேம் செரமனிலாம் முடிஞ்சோடனே நம்ம அங்கிளோட பர்த்டே செலிப்ரேஷன். ஏன்னா அங்கிளுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, அதனால் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் கேக்கெல்லாம் வாங்கி ஒளிய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேக்கெல்லாம் எடுத்து ஸ்டேஜ்லேயே நம்ம ஜாலியாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். பாப்பா அப்பப்போ அழுதுகிட்டு பாப்பா நேம் செரமனியில் கொஞ்சம் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுட்டு பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு வைண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் கைஸ். இதோட நம்ம நேம் செரமனி vlog இதை முடிகிறது. ஸோ டோன்ட் forget to like, subscribe and share. ஆல்சோ கைஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய ட்ராவல் vlogலாம் வந்துட்டுருக்கு. டோன்ட் மிஸ் இட் அவுட். ஸோ இதோடு நம்மளுக்கு வீடியோ முடியலை, திருச்சி வீடியோ இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும், ஆனால் வேறு இடத்துலேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டே டியூன் டு see this. தேங்க்யூ, பை பை. நீ ஜூஸ் போயா? ஏன்னா பரிசா மாதிரி நின்றுருக்கான். இப்போ நம்ம கேஷ்லாம் அடிக்கணுமா? ஐயோ கேட்கல. வணக்கம். மேக்கப் கலை